மாணவர்களே, இந்த படங்களை பார்க்கும் பொழுது என்ன தெரிகின்றது? நீங்கள் விரும்பி அருந்தும் குளிர்பானங்கள் தெரிகின்றது அல்லவா? நீங்கள் கடைகளுக்கு சென்று இவ்வாறான குளிர்பானங்களை அருந்திய ஞாபகங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் கடைகளுக்கு சென்று பெப்சி, கொக்கோ கோலா, ஃபென்டா போன்ற குளிர்பானங்களை வாங்கி அருந்தியிருப்பீர்கள். அந்த குளிர்பானங்களை வாங்கும் பொழுது அந்த போத்தலில் உள்ள அட்டையில் குறிக்கப்பட்டுள்ள தகவல்கள் குறித்து எப்போதாவது கவனித்திருப்பீர்களா? அந்த போத்தலில் அடங்கியுள்ள அந்த குளிர்பானத்தின் அளவு குறிக்கப்பட்டிருப்பதனை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். உதாரணமாக, ஒரு கொக்கோ கோலா போத்தல் ஒன்றை வாங்கும் பொழுது அந்த போத்தலில் 350 மில்லி லிட்டர் என அந்த திரவத்தின் அளவு குறிக்கப்பட்டிருக்கும். அதே போன்று ஒரு பால் போத்தலில் 1500 மில்லி லிட்டர் என அந்த பாலினுடைய அளவு குறிக்கப்பட்டிருப்பதனை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். மாணவர்களே, எந்த வகையான ஒரு கொள்கலன் ஆனாலும் சரி, அதில் கொள்ளக்கூடிய அல்லது எடுக்க வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டுள்ள உச்ச அளவை நாம் அந்த பாத்திரத்தின் கொள்ளளவு என குறிப்பிட முடியும். பல்வேறு வகையான தண்ணீர் போத்தல்களை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அவற்றில் கொள்ளக்கூடிய உச்ச அளவு நாம் அதன் கொள்ளளவு என கூறுகின்றோம். வெவ்வேறு வகையான கொள்கலன்கள் உள்ளன. அவ்வாறே பாத்திரம் ஒன்று பகுதியாக திரவத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது அதிலுள்ள திரவத்தின் அளவை நாம் அந்த பாத்திரத்தில் உள்ள திரவத்தின் கனவளவு என்ற சொல்லை பயன்படுத்தித்தான் குறிப்பிடுவோம். இப்போது 2 சொற்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒன்று, ஒரு பாத்திரத்தில் முற்றாக கொள்ளக்கூடிய திரவத்தின் அளவை நாம் அதன் கொள்ளளவு என கூறுவோம். அதேவேளை அந்த பாத்திரத்தில் பகுதியாக நிரப்பப்பட்டிருந்தால் அந்த பாத்திரத்தில் இத்தனை கன அளவு திரவம் உள்ளது என்ற சொற்களை பயன்படுத்தி விவரிப்போம். எனவே கொள்ளளவு, கனவளவு என்பது இரு வேறு கருத்துக்களை குறிக்கின்றன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, இவற்றுடன் சேர்ந்ததாக மேலும் ஒரு விடயத்தை கவனிப்போம். லிட்டர், மில்லி லிட்டருக்கு இடையிலான தொடர்பு. எங்களுக்கு தெரியும், 1 லிட்டர் என்பது 1000 மில்லி லிட்டர் ஆகும். இது மிக ஆரம்ப வகுப்புகளிலேயே, ஆண்டு 3 போன்ற வகுப்புகளிலேயே நீங்கள் கற்றிருக்கக்கூடும். பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் பயன்படுத்தி இருக்கவும் கூடும். மேலும் இங்கு குறியீடுகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். லிட்டர் என்பதற்கு ஸ்மால் எல் பயன்படுத்தப்படுகின்றது. மில்லி லிட்டர் என்பதற்கு ஸ்மால் ml பயன்படுத்தப்படுகின்றது. எப்போதுமே திரவ அளவீடுகள் தொடர்பாக உங்களிடம் கேட்கப்படும் போது சரியான அலகுகளுடன் விடையை குறிப்பிட வேண்டியது அவசியமாகும். சாதாரணமாக நீங்கள் ஒரு திரவம் எவ்வளவு, கன அளவு யாது என கேட்கும்போது நீங்கள் 200 என ஒரு விடை 200ஐ மாத்திரம் போட்டு விட்டீர்கள் என்றால் அது முழுமையான சரியான விடையாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் 200 ml அல்லது 200 L எதுவோ அது இருந்தால்தான் அதற்குரிய சரியான விடையாக அமையும். அலகுடன் குறிப்பிட வேண்டிய சந்தர்ப்பங்களை கவனமாக கையாள வேண்டும். கன சென்டிமீட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள தொடர்புடைமையை விளங்கிக் கொள்ளல். 1 சென்டிமீட்டர் கனத்திற்கும் 1 மில்லி மீட்டருக்கும் இடையிலான தொடர்பை நாம் இப்போது வாய்ப்பு பார்ப்போம். அதற்காக 10 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் 10 சென்டிமீட்டர் உயரமும் உடைய 1000 சென்டிமீட்டர் கனளவுடைய ஓர் சதுரமுகி பாத்திரம் பெறப்பட்டு அதனுள் 1000 மில்லி லிட்டர் கனளவுடைய திரவமானது ஊற்றப்படும் போது அத்திரவம் அப்பாத்திரத்தை முற்றாக நிரப்புவதனை நாம் அவதானிக்கலாம். இதிலிருந்து 1000 மில்லி லிட்டர் ஆனது 1000 சென்டிமீட்டர் கனத்திற்கு சமன் என்பதனை உறுதி செய்து கொள்ளலாம். இதிலிருந்து 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டருக்கு சமனாகும் என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மாணவர்கள், திரவ அளவீட்டில் மில்லி லிட்டருக்கும் சென்டிமீட்டர் கனத்திற்கும் இடையிலான தொடர்பை
மேலும் பரீட்சித்து பார்ப்பதற்கு, அதாவது 1 மில்லி லிட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் கனத்திற்கு சமன் என்பதை மேலும் பரீட்சித்து பார்ப்பதற்கு இது போன்ற உபகரணங்களை கொண்டு நீங்கள் மேலும் பரிசோதனைகளை செய்து பார்க்கலாம். இதனை சிரஞ்ச் என சொல்வோம். வைத்தியசாலை பகுதிகளில் அல்லது நேரடியாக நீங்கள் புதிய ஒன்றை பார்மசிகளில் வாங்க முடியும். குறைந்த விலைதான் வரும். அதில் மில்லி லிட்டர் அளவிடைகளில் போடப்பட்டிருக்கும். இது போன்ற கண்ணாடி பாத்திரங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு கண்ணாடி பாத்திரத்தில் நீளம், அகலம், உயரம் என்பவற்றை அளவிட்டு உட்கன அளவை அளவிடலாம். அதேவேளை இங்கு சிரிஞ்சில் நாம் திரவத்தினது அளவை மில்லி லிட்டரில் அளவிடலாம். பின்னர் எத்தனை மில்லி லிட்டர் நாம் ஊற்றுகிறோமோ அதற்கேற்ப நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை பெருக்கி இரண்டும் சமனாக இருக்கின்றதா என்பதை சரிபார்த்து 1 சென்டிமீட்டர் கனம் என்பது 1 மில்லி லிட்டரிற்கு சமன் என்பதை காணலாம். இங்கு முக்கியமாக நீளத்தை சென்டிமீட்டரில் அளவிட வேண்டும். அத்துடன் முக்கியமாக உள் நீள அகலங்களையே அளவிட வேண்டும். உயரத்தை நாம் வெளியிலிருந்து அளவிடலாம். திரவ மட்டத்திற்கும் அடிக்கும் சரியான உயரத்தை நீங்கள் அளவிட்டால்தான் இங்கு சரியான பரிசோதனையை உங்களுக்கு செய்ய முடியும். இதுபோன்று இதனை மாத்திரமல்ல, மில்லி லிட்டர் அளவிடை கொண்ட பாத்திரங்கள் உங்களிடம் பல்வேறு பொருட்கள் வாங்கிய அல்லது திரவங்கள் வாங்கிய பாத்திரங்கள், கொள்கலன்கள் உங்களிடம் இருக்க முடியும். அதனையும் இது போன்ற கனவுரு வடிவ பாத்திரங்களையும் கொண்டு இந்த செயற்பாட்டை நீங்கள் பல விதத்தில் செய்து பார்க்க முடியும். நாம் இப்போது இந்த லிட்டர், மில்லி லிட்டர் அலகு மாற்றத்துடன் தொடர்பான சில செயற்பாடுகளை கவனிப்போம். அலகு மாற்றம் செய்கின்ற சிறு செயற்பாடுகள். உதாரணமாக 2 லிட்டர் என்பதை நாம் மில்லி லிட்டரிற்கு மாற்றி எழுத வேண்டுமென்றால் 2000 மில்லி லிட்டர். ஏனென்றால் 1000ஆல் பெருக்கி மில்லி லிட்டரில் எழுதலாம். அவ்வாறே மில்லி லிட்டரில் இருந்தால் லிட்டராக எழுதும்போது 1000ஆல் பிரித்து 2 லிட்டர் என எழுதலாம். மேலும் கவனிப்போம். சில வேளைகளில் 3.5 லிட்டர் என காணப்படுமாயின் இதனை 1000ஆல் பெருக்கும்போது உங்களுக்கு தெரியும் 3500 மில்லி லிட்டர் என கிடைக்கும். 1000ஆல் பெருக்கும்போது 3 தானங்கள் தசம் பின்னோக்கி நகர வேண்டும். எனவே 3500 கிடைக்கும். அதனை 10களால் 3 தடவை பெருக்குவதை நினைவு கூறுங்கள். 3.5ஐ 10ஆல் பெருக்கினால் 35, மீண்டும் 10ஆல் பெருக்கினால் 350, மீண்டும் 10ஆல் பெருக்கினால் 3500 என்ற விடை கிடைக்கும். மேலும் மில்லி லிட்டரை லிட்டருக்கு மாற்றுதல். உதாரணமாக 4700 மில்லி லிட்டர் என்பதை 4.7 லிட்டர் என எழுதுவோம். 1000ஆல் பிரிக்கும் போது 10 இடங்கள் குறைந்து செல்லும். 1 10, 2 10, 3 10. எனவே 4.7 என்ற விடை கிடைக்கும். அதனை பிரிப்பது தொடர்பாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 4700ஐ 1000ஆல் பிரித்து விடை 4.7 லிட்டர். பூஜ்ஜியங்கள் 2 வெட்டப்படுகின்றன. பிறகு 47ஐ 10ஆல் பிரிக்கும் போது 4.7. சில வேளைகளில் நாம் லிட்டர், மில்லி லிட்டர் கலந்ததாக எழுத வேண்டியிருக்கலாம். 4700 மில்லி லிட்டர் என்பதை 4 லிட்டர் 700 மில்லி லிட்டர் எனவும் குறிப்பிடலாம். அவ்வாறே 4 லிட்டர் 700 மில்லி லிட்டர் என்பதை 4700 மில்லி லிட்டர் என குறிப்பிடலாம். அதனை 4.7 லிட்டர் எனவும் குறிப்பிடலாம். இவ்வாறு கேட்கப்படும் வினாக்களோ அல்லது தேவைப்படும் சந்தர்ப்பங்களுக்கேற்ப நீங்கள் அலகு மாற்றங்களை செய்ய முடியும். பாடப்புத்தகத்தில் இப்பகுதியில் உள்ள முதலாவது உதாரணம் இவ்வாறு உள்ளது. பாத்திரம் ஒன்று தரப்பட்டு பாத்திரத்தின் கொள்ளளவு யாது என கேட்கப்பட்டுள்ளது. பாத்திரம் இவ்வாறு ஒரு கனவுரு வடிவ பாத்திரமாக உள்ளது. நீளம் 30 சென்டிமீட்டர் என தரப்பட்டுள்ளது. அகலம் 10 சென்டிமீட்டர் என தரப்பட்டுள்ளது. உயரம் 20 சென்டிமீட்டர். இது இலகுவான வினா. ஏனென்றால் நாம் கனவுருவின் நீள, அகல, உயரம் தரப்பட்டால் அதன் கன அளவை காண்பது எவ்வாறு என்பது தெரியும் நமக்கு. இங்கு விடயம் என்னவென்றில் கொள்ளளவு என கேட்கப்பட்டுள்ளது. கொள்ளளவு எனும் போது அந்த பாத்திரத்தினால் கொள்ளக்கூடிய அளவு. எனவே நாம் இதன் உட்புற கன அளவுக்கான நீள, அகல, உயரங்களும் இதுதான் என எடுத்துக்கொள்வோம். எனவே இந்த பாத்திரத்தில் கொள்ளக்கூடிய கொள்ளளவு இதன் முழு கனவளவிற்கு சமனாக காணப்படும். எனவே உருவின் கன அளவு நீளம் தர அகலம் தர உயரம் என்ற சூத்திரம், அல்லது கன அளவு V = ABC என்ற வடிவிலான சூத்திரம். இங்கு நாம் தரப்பட்ட கணியங்களை பிரதியிடலாம்.
அலகுடனோ அலகு இல்லாமலோ பிரதியிடலாம். ஆனால் இறுதியாக அலகை குறிப்பிட வேண்டும். பெருக்கும் போதே நமக்கு 3, 1, 2 ஆகியவற்றை பெருக்கி 3 பூஜ்ஜியங்களை சேர்ப்பதை கருதலாம். எனவே 6000 சென்டிமீட்டர் கனம். பின்னர் 1000 கன சென்டிமீட்டர் என்பது 1 லிட்டருக்கு சமன். ஒவ்வொரு கன சென்டிமீட்டரும் ஒவ்வொரு மில்லி லிட்டருக்கு சமன். எனவே இதன் கொள்ளளவு 6 லிட்டர் ஆகும். லிட்டர் என்பதற்கு உங்களுக்கு தெரியும், நாம் ஸ்மால் எல் பிரதியிட வேண்டும் அலகுக்கு. அவ்வாறே பாடப்புத்தகத்தில் உள்ள உதாரணம் 2 இவ்வாறு உள்ளது. நீர்த்தாங்கி ஒன்றின் கொள்ளளவு 6000 லிட்டர் ஆகும். அது நீரினால் முற்றாக நிரப்பப்பட்ட பின் நாளொன்றுக்கு 800 லிட்டர் வீதம் 4 நாட்களுக்கும், நாளொன்றுக்கு 1200 லிட்டர் வீதம் 2 நாட்களுக்கும் நீர் பயன்படுத்தப்பட்டது. இந்த 6 நாட்களுக்கும் நீர் பயன்படுத்தப்பட்ட பின் தாங்கியில் எஞ்சிய நீரின் கனவளவை காண்க. இது ஒரு அடிப்படை கணித செய்கைகளுடன் தொடர்பு பட்டதுதான். நாம் பணத்திற்கு அல்லது ஏதேனும் பொருட்களின் எண்ணிக்கைக்கு செய்வது போல் 6000 இருந்தது, 800 வீதம் 4 நாள் முடிந்தது, 1200 வீதம் 2 நாட்களுக்கு முடிந்தது. எனவே எஞ்சியது யாது என்ற ஒரு சாதாரண எண்கணித செய்கையுடன் லீட்டர் என்ற அலகை தொடர்பு படுத்த வேண்டிய விதம் மாத்திரம்தான் இங்கு காணப்படுகின்றது. விடைகளை பெறும் முறையை கவனிப்போம். இதோ இவ்வாறு நாம் அதற்கான விடைகளை பெற முடியும். 800 லிட்டர் வீதம் முதல் 4 நாட்கள் பயன்படுத்திய நீர் 100 தர 4 3200 லிட்டர். 4ஆல் பெருக்குவதும் பின்னர் பூஜ்ஜியத்தை சேர்த்துக் கொள்வதும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். 8ஐ 4ஆல் பெருக்கிவிட்டு 2 பூஜ்ஜியங்களை சேர்த்தால் நமக்கு இதற்குரிய பெருக்கம் கிடைக்கும். அடுத்ததாக 1200 லிட்டர் வீதம் 2 நாட்கள் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே 1200 லிட்டர் வீதம் 2 நாட்கள் பயன்படுத்தியது. எனவே மொத்தமாக பயன்படுத்தியது. இவை இரண்டினதும் கூட்டுத்தொகையாக காணப்படும். பெருக்கங்கள் உங்களுக்கு தெரியும். 100களை பெருக்குதல் இலகுவாக செய்ய முடியும். பின்னர் இவற்றை கூட்டுதல், இடப்பெருமானங்கள் பிழைக்காமல் கூட்ட வேண்டும் மாணவர்கள். 1000கள் 100கள் என்பவற்றின் ஒழுங்கில் கூட்ட வேண்டும். எனவே 5600 லிட்டர் கிடைக்கும். பின்னர் எஞ்சிய நீர் என பார்க்கும்போது ஆரம்பத்திலிருந்து 6000 5600 கழிக்கின்றோம். கழிக்கும் போது நமக்கு பூஜ்ஜியங்களை கழிப்போம். பூஜ்ஜியங்கள் பின்னர் 6 1000 இடத்திலிருந்து 1 எடுத்து வரும்போது 100 இடத்தில் 10ஆக போகின்றது. எனவே 10லிருந்து 6ஐ கழிக்கும் போது 400 லிட்டர் என்ற விடை நமக்கு கிடைக்கும். எனவே எஞ்சிய நீர் 400 லிட்டர். தொடர்ந்து மாணவர்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 22.3ஐ முடிக்க வேண்டும். இது கனவளவு மற்றும் கொள்ளளவு பற்றிய அடிப்படையாகும்.